நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு உங்களுக்கு தெரியாமலேயே அங்கேயே கீழே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படி தூங்கின நீங்க 5 to 6 டேஸ்க்கு அப்புறம் தான் எந்திரிக்கவே செய்றீங்க. இப்படி மட்டும் நடந்தா என்ன ஆகும்? ஈவன் காட் இமேஜின், ரைட்? பட் நான் இப்ப சொன்னது வெறும் இமேஜினேஷனோ ஏதோ மூவில வர்ற கதையோ கிடையாது. கஜகஸ்தான்ல இருக்க கலாச்சி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல நடந்த ட்ரூ இன்சிடென்ட். எஸ், ஷி இஸ் கரெக்ட். நார்தர்ன் காசஸ்டான்ல இருக்க இந்த வில்லேஜ்ல இருந்த மக்கள் 2013ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீனோமினான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறப்ப, பேசுறப்ப, விவசாயம் பார்க்குறப்ப, ஏன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப, படிக்கிறப்பன்னு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சட்டுன்னு தூங்கிடுவாங்க. அப்படி சடனா தூங்குனவங்க எந்திரிக்க சில மணி நேரம் ஆகலாம், இல்ல சில நாட்கள் கூட ஆகலாம். 600 பேர் மட்டுமே இருக்க அந்த கிராமத்துல மோர் தென் 150 பீப்புளுக்கு இந்த சிண்ட்ரோம் இருந்திருக்கு. அது என்னடா புது சிண்ட்ரோம்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், இட்ஸ் நோன் அஸ் ஸ்லீப்பி ஹாலோ சிண்ட்ரோம். இதனால தூங்குனவங்க எந்திரிக்கிறப்ப அவங்களுக்கு ஹாலோசினேஷன், மெமரி லாஸ் அண்ட் கன்ஃபியூஷன் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருந்துச்சு. இந்த ஸ்லீப்பி ஹாலோ சிண்ட்ரோமால அஃபெக்ட் ஆனது கலாச்சியில இருக்க மனுஷங்க மட்டும் கிடையாது. அங்க இருக்க ஆடு, மாடு, நாய்களும் இந்த சிண்ட்ரோமால அஃபெக்ட் ஆனதா ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்லீப்பி சிண்ட்ரோம் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்றதால பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப பயந்தாங்க. வயலுக்கு போறவங்க விவசாயம் பண்றதையும், ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றவங்க மெஷினரி ஒர்க் பண்றதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த வில்லேஜ் பீப்புள் ஃபினான்ஷியலாவும் சஃபர் ஆனாங்க. சோ இந்த ஸ்லீப்பி ஹாலோ சிண்ட்ரோமை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டாக்டர்ஸ் அந்த கிராமத்துல மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணி இந்த சிண்ட்ரோமால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு டெஸ்ட் எடுத்தாங்க. நாட் ஒன்லி பிசிக்கல் டெஸ்ட், ஹார்மோனல் டெஸ்ட், மென்டல் டெஸ்ட்னு வேரியஸ் கேட்டகரிஸ்ல டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் நோ யூஸ். டெஸ்ட் ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல்ல தான் வருது. ஸோ இந்த மிஸ்ட்ரியை அன்லீஷ் பண்ண நிறைய சயின்டிஸ்ட் அந்த வில்லேஜ்க்கு போறாங்க. ஒருவேளை இதோட காசிங் ஏஜென்ட் வைரஸா இருக்குமோனும் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கறாங்க. தென் அந்த வில்லேஜ்க்கு பக்கத்துல ஒரு க்ளோஸ் பண்ண யுரேனியம் மைன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்க இருந்து ஏதாவது ரேடியோ ஆக்டிவ் கேஸ் ரிலீஸ் ஆகி அது ஏர்ல மிக்ஸ் ஆயிருக்கானும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. பட் அப்படி எந்த கேஸ் லீக்கேஜுமே அங்க நடக்கல. அதுக்கு பதிலா அங்க இருந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரோ கார்பன் கேசஸ் லீக் ஆகி இருக்கலானும் இந்த கேசஸ் அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்க ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்றப்ப அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப்பினஸும் சில ஸ்ட்ரேஞ்சான சிம்டம்ஸும் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கலானும் சயின்டிஸ்ட் சொன்னாங்க. மீன்வைல் சயின்டிஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே காசஸ்டான் கவர்மெண்ட் கலாச்சியில இருந்து நிறைய பேரை அதை ரீலோகேட் பண்ணியிருக்கு. சில பேர் அவங்க சொந்த வீடுகளை விட்டு கிளம்ப முடியாதுன்னு சொல்லி அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபைனலி 2013ல மிஸ்டீரியஸா ஸ்டார்ட் ஆன இந்த ஸ்லீப்பி ஹாலோ சிண்ட்ரோம் 2016ல அதே மாதிரி மிஸ்டீரியஸா இல்லாமலும் போயிருக்கு. ஆனா அதுல இருக்க மர்மம் மட்டும் ரிவீல் ஆகாம இன்னமும் கண்டினியூ ஆகுது.